நாமக்கல்லில் முட்டைக்கோழி பண்ணையாளர்கள் சங்க தலைவர் வாங்கலி சுப்பிரமணியன் வீட்டில் தற்போது வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு இணைகிறாருடைய செய்தியாளர் ரவி. விவரம் என்ன? தேவபுரியின் அதாவது தமிழ்நாடு முட்டைக்கோழி பண்ணையாளர்கள் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் தலைவராக இருந்து வருவர் வாங்கலி சுப்பிரமணியம். அவரது வீடு, அலுவலகம் மற்றும் நிதி நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை நடத்தி வருகிறார்கள். கோவையிலிருந்து வந்த 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு கோழி பண்ணை கூட்டமைப்பு மற்றும் மார்க்கெட்டிங் சொசைட்டியாக இருப்பவர் வாங்கலி. ஒரு 20 ஆண்டுகளுக்கு வாங்கலி என்ற பெயரில் கோழி முட்டை மற்றும் குஞ்சு உற்பத்தி பொறிக்கும் தொழில் நடத்தி வந்தார். இந்த நிலையில் 10 ஆண்டுகளாக ஏற்றுமதி செய்யவும் நாமக்கல் மட்டுமல்லாமல் கிருஷ்ணகிரி, ஒசூர், பெங்களூர் ஆகிய இடங்களில் அதிக அளவில் கோழி முட்டைகளை உற்பத்தி செய்யவும் விற்கவும் செய்து வந்தார். இதற்கிடையில் நாமக்கலில் கோழி பண்ணை சங்கத்தில் போட்டியிட்டு தோல்வியுற்ற அவர் புதியதாக முட்டை கோழி உற்பத்தி மார்க்கெட்டிங் சொசைட்டி என்ற சங்கத்தை ஆரம்பித்தார். அதன் தலைவராக தற்போது இருந்து வருகிறார். இந்த தொழிலில் பல கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக இருந்த புகாரை அடுத்து இன்று அவரது வீடு மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள், அவருடைய அலுவலகங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகிய இடங்களில் காலை முதலே 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். கோயம்புத்தூரில் வந்த அதிகாரிகள் அவருடைய வீடு மற்றும் அவருடைய அலுவலகங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி குறிப்பிட்ட மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் சோதனை நடத்தி வருகிற முக்கிய ஆவணங்கள், வரி ஏய்ப்பு செய்த டாக்குமெண்ட்டுகள் எடுத்ததாக இதுவரையில் தெரிய வருகிறது. தேவபிரியன். விரிவான தகவலுக்கு நன்றி ரவிக்குமார்.